என் இனிய நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் பேரடைஸ் இது உங்க யூடியூப் சேனல். இந்த சேனல்ல இருந்து நிறைய நமக்கு பிடித்தமான மனசை தொடக்கூடிய கதைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கண்டிப்பா இதுல போட்டு இருக்கக்கூடிய கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த தொடர்ந்து அந்த கதைகளை கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையும் கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா? அருமையான கதைகள் தான் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இந்த வீடியோலையும் ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி கேட்க போறோம். என்ன கதை அப்படின்னா, படித்ததில் பிடித்த ஒரு குடும்ப கதை கேட்க போறோம். மருமகள். கேட்கலாமா? திருமணமாகி 3 மாதங்கள் ஓடிவிட்டன. தாயின் சொல்படியே நடந்து கொண்டாள் பிரியா. தனது அம்மா ஏன் இப்படி சொல்கிறார் என்று முதலில் யோசித்தவள் நாள் ஆக ஆக புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். பெற்றவளின் மீது மதிப்பு கூடியது பிரியாவுக்கு. சில வீடுகளில் புகுந்தகம் செல்லும் பெண்களுக்கு போனதுமே புருஷனை நல்லா பாத்துக்க, அவன் தான் உனக்கு எல்லாமே, அவனை உன்னோட கைக்குள்ள வச்சுக்க என்று சொல்லிக் கொடுப்பார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறாள். அவ்வளவு தூரம் போவானேன். அவள் வீட்டிலேயே அவளுடைய அண்ணி மல்லிகா அப்படித்தான் இருந்தாள். அண்ணன் குமாரசாமி பொண்டாட்டிதாசனாகவே மாறிவிட்டிருந்தான். அவள் என்ன சொன்னாலும் வேத வாக்குதான் அவனுக்கு. பிரியாவின் தாயார் பொறுமை மிகுந்தவள். கண்டும் காணாமல் போய்விடுவாள். இவளுக்கு கோபமாக வரும். ஆனாலும் பல்லை கடித்து கொண்டு சும்மா இருந்து விடுவாள். அந்த கோபம் முழுவதும் அண்ணன் மீதுதான் திரும்பும். பாசம் வெறுப்பாக மாறத் தொடங்கியது. செண்பகவல்லி அம்மா தன் மகளை சமாதானப்படுத்துவாள். விடு பிரியா, எந்த பொண்ணும் தாய் வீட்டுல இருந்து வரும்போது முதல்ல நெருக்கமா பாக்குறது கணவனை தானே. மற்றவர்கள் எப்படி இருப்பார்களோ என்ற பயத்தில் கணவனை ஒட்டியே இருப்பார்கள். அவளுடைய நெருக்கமான பாசத்தை உணர்ந்த ஆண்கள் அவளின் பயத்தை போக்க வேண்டும். பலர் அப்படி செய்வது இல்லை. மனைவியின் பயம் உண்டாக்கிய நெருக்கத்தில் மயங்கி அவர்கள் சொல்வதைத்தான் கேட்பார்கள். ஆரம்பத்தில் நான் கூட அப்படித்தான் இருந்தேன். உன் அப்பா புத்திசாலி, என் பயத்தை போக்கினார். அது மட்டுமல்ல, உங்க பாட்டியும் என்ன மகளாக தான் நினைத்தார். பிரியா அமைதியாகி விடுவாள். திருமணமாகி வந்ததும் மாமியார் மாமனாரிடம் ஆசீர்வாதம் வாங்கியவள் அடுத்து முதல் வேளையாக சமையல் அறைக்குள் சென்ற மாமியாரிடம் போய் மனவிட்டு பேசினாள். அத்தை, இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாமே. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யறேன் அத்தை. சமையல் சுமாராதான் இருக்கும் என்னோடது. நீங்க என்னென்ன சமைக்க சொல்றீங்களோ, எப்படி சொல்றீங்களோ அப்படியே சமைக்கிறேன். 2-3 நாள் பக்கத்துல இருந்தீங்கன்னா உங்க கைப்பக்குவத்தை கத்துக்குவேன். இனிமே நீங்க தான் எனக்கு அம்மா. வேதவள்ளி மனம் நெகிழ்ந்து போனாள். மருமகளை கட்டி பிடித்து தேற்றினாள். நீ எதுக்கும் கவலைப்படாதே பிரியா, எல்லாம் கூடவே இருந்து நான் பாத்துக்கிறேன் என்று புன்னகையோடு சொன்னாள். புதிய மருமகள் தன்னிடம் அடைக்கலமானது கண்டு மகிழ்ந்து போனாள். பரவாயில்ல, பொண்ண சம்மதியம்மா நல்லா வளர்த்திருக்காங்க. என்ன அடக்கம், பெரியவங்க கிட்ட எவ்வளவு மரியாதை. மனதிற்குள் மெச்சிக்கொண்டாள். மருமகளும் கணவனுக்கு வேண்டியதை கூட மாமியாரையே கேட்டு கேட்டு செய்வாள். இப்படி எல்லாவற்றையும் கேட்டு செய்தால் என்ன, இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியவில்லையே என்று முடிவு செய்து விடுவார்களே. ராகவ் அவளை சினிமாவுக்கு கூப்பிட்டால் அத்தையிடம் கேட்டுக்கொண்டு செல்வாள். கோவிலுக்கு கூப்பிட்டால் கூடவே மாமனார் மாமியார் இருவரையும் வரச் சொல்லி வற்புறுத்துவாள். அவர்களும் மகிழ்ச்சியோடு கிளம்புவார்கள். வேதவல்லிக்கு அக்கம் பக்கத்தாரிடம் தன் மருமகளின் அடக்கம் பெருமைகளை சொல்லி மாளவில்லை. பிரியாவை பற்றி பேசும்போது முகமெல்லாம் மல்லிகை பூவாகும். ராகவ் தன் மனைவியின் சாமர்த்தியத்தை மெச்சினான். பரவாயில்ல, நமக்கு எந்த தலைவலியும் இல்லை. முதல் மாத சம்பளத்தை மனைவியிடம் கொடுத்தபோது அவள் வாங்க மறுத்தாள். இது என்னங்க பழக்கம்? இவ்வளவு நாள் யாருகிட்ட கொடுப்பீங்க? அம்மா கிட்டதான். அவங்க கிட்டயே கொடுங்க. நான் வந்துட்டதால அவங்கள மறப்பீங்களா? அத்தை கிட்டயே கொடுங்க, அவங்க தானே பெரியவங்க. மணவாளன் திகைத்து போனான். நண்பர்களின் கதைகளை கேட்கும் போது வீட்டுக்கு வீடு வாசப்படி, நம்ம கதையும் இது போலத்தான் ஆகும் என்று கல்யாணத்துக்கு முன் நினைத்தவனுக்கு இப்போது ஆனந்த அதிர்ச்சி. இவ்வளவு தங்கமானவளா என் மனைவி என்று பூரித்து போனான். அம்மாவிடம் போனான். சம்பள பணத்தை நீட்டினான். என்னப்பா அது, பிரியா கிட்ட கொடுக்கறது தானே? அவ தாண்டா இனிமே இந்த வீட்டோட எஜமானி. நீ வேறம்மா, அவகிட்ட தான் கொடுத்தேன். உடனே சத்தம் போடுறா. அத்தை தான் பெரியவங்க, அவங்க இருக்கும்போது எங்கிட்ட எப்படி கொடுக்கலாம்? இவ்வளவு நாளும் யாருகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சண்டைக்கு வர்றா. மனமெல்லாம் தாளம்பூவாய் மணத்தது மாமியாருக்கு. மருமகளை கூப்பிட்டாள். பிரியா, நீயே அந்த பணத்தை வாங்கி வையேம்மா என்றாள் அத்தை. இல்ல அத்தை, உங்க கையால தான் நீங்க வாங்கணும். சரி, இதோ நானே வாங்கிட்டேன்.
இப்ப என்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கோ. கொண்டு போய் பூஜை அறையில வச்சு சாமியை வேண்டிக்கிட்டு பீரோவுல வை. சரியத்த. கடவுளே, நல்ல மருமகளை கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிட்டேப்பா. என்னோட மகனும் மருமகளும் புள்ள குட்டிகளோடு தீர்க்காயுசா இருக்க அருள் புரியணும் சாமி என்று சொல்லிக்கொண்டே நகர்ந்தாள் அத்தை. புத்திசாலி பொண்டாட்டிதான். என்ன கைக்குள்ள அடக்காம அம்மாவை அடக்கிட்டா. ஓகே ஓகே, பிரச்சனை இல்லாம இருந்தா சரி என்று மனதில் நினைத்து கொண்டான் மகன். அன்று மாலை திடீரென பிரியா மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள். வேதவள்ளி பதறிப்போனாள். கணவரை ஆட்டோ அழைத்து வர சொல்லி மருத்துவமனைக்கு கூட்டி போனாள். டாக்டரிடம் பரிசோதித்து விட்டு விவரம் சொன்னாள். என்ன வேதவள்ளி, நான் தான் ஆம்பளை, இத பத்தி தெரியாது, உனக்கு கூடவா? இப்படி எல்லோரையும் பதற வச்சிட்டியே. மன்னிச்சிருங்க, திடீர்னு அவளுக்கு மயக்கம் வரவே நான் ரொம்பவும் பதறி போயிட்டேன். இத பத்தியெல்லாம் யோசிக்கல. பிரியா உண்டாகி இருக்கிறாள். வேதவள்ளிக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அன்று ஞாயிற்றுக்கிழமை. கணவரை வீட்டில் விட்டுவிட்டு மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு கிளம்பினாள். நகை கடைக்குள் நுழைந்தார்கள். பிரியா, உனக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதுல நெக்லஸ் எடுத்துக்க. ராகவ், நீயும் கூட இருந்து எடுத்து காமிப்பா. சரிம்மா. அவர்கள் வீடு திரும்ப பிரியாவின் பெற்றோர் வந்திருந்தனர். வேதவள்ளி அன்போடு விசாரித்தாள். பெருமையோடு சொன்னாள், என்னோட மருமகளுக்கு இப்பதான் வாங்கிட்டு வர்றோம், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அவளே செலக்ட் பண்ணின நெக்லஸ். செண்பகவல்லிக்கு சந்தோஷமாக இருந்தது. உள்ளுக்குள் மகிழ்ச்சி. என் மகள் சோடை போகவில்லை என சொல்லி அவளை தழுவிக்கொண்டாள். மருமகள் குழந்தை உண்டான மகிழ்ச்சி மாமியார் மனதை முழுவதுமாய் ஆக்கிரமித்திருந்தது. பிரியாவுக்கு என்னென்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுங்க சம்மந்தி அம்மா. இதுல நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? பெத்து வளர்த்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே நீங்க தான் எல்லாமே. இப்படி சொன்னா எப்படிங்க? பெத்தவங்களுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை. இல்லைங்க சம்மந்தி அம்மா, என்னை விட நீங்க தான் அவளை நல்லா பாக்குறீங்க. இதுல நான் தனியா சொல்ல ஒண்ணுமே இல்லை. நாங்க செய்தி கேட்டு பார்த்துட்டு போக வந்தோம். வேதவள்ளி சிரித்தபடி, பிரசவத்துக்கு கூட கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அது எப்படி கூட்டிட்டு போவோம்? அப்பவும் உங்க ஆதரவு தான் முக்கியம். புள்ள பெத்துக்கிட்டு இங்க தானே வரணும். இதுதானே அவ வீடு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தியம்மா. நீங்க பெத்த பொண்ண எனக்கு தார வாத்துட்டீங்க. பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்குங்க? அப்படி பார்த்தா என் பொண்ணுக்கு மாமியாரா இல்லாம தாயாகி விட்ட உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். இந்த உரையாடல்களை கேட்ட ராகவ் பிரியாவை பார்த்தான். அவள் முகம் வெட்கத்தை கவசமாக்கி கொண்டது. அவளின் காதோரம் அவன் கிசுகிசுத்தான். உங்க அம்மா மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க பொண்ணுகளை வளர்த்தா ஆண்கள் எல்லோரும் கல்யாணத்துக்கு அப்புறமும் கவலை இல்லாம இருப்பாங்க. பிரியா தன் தாயை பெருமிதத்தோடு பார்த்தாள். படித்ததில் பிடித்த கதை மருமகள் முற்றும்.